மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய சர்வகட்சி கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகும். நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, தென்னாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவின் ஜனநாயகமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருப்பதை நான் மனப்பூர்வமாக பாராட்டி வரவேற்கிறேன். புதிய நாடாளுமன்றத்தில் 888 உறுப்பினர்கள் கொண்டதாக புதிய நாடாளுமன்றம் கட்டும்போது இந்த சந்தேகம் எழுந்தது. இப்போது 853 நாடாளுமன்ற தொகுதிகளை உருவாக்குவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்காகத்தான் முதற்படியாக இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். ஆகவே அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தென்னாட்டு முதலமைச்சர்களை மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி ஜனநாயகத்தை காக்கும் தனது கடமையை செய்வதற்கு இது முதற்படி என்று நான் கருதுகிறேன். அவருடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு தமிழர் தேசிய முன்னணியின் சார்பிலே எங்கள் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.